ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் ஷேர் மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நியூஸு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.15% நெகட்டிவ். 100 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியும் 0.18% வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 44% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப் வந்து 0.5% கிட்டத்தட்ட 0.5% பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பும் பாசிட்டிவ் அதே மாதிரி. நிஃப்டி பேங்க் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி வந்து இன்றைக்கி டவுன். நிறையா கம்பெனிஸ் வந்து நிஃப்டி ஐடியில் நிறையா கம்பெனிஸ் டவுன் இன்றைக்கி. அதே மாதிரி இண்டிவிஜுவல் கம்பெனிஸில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஜியோ ஃபினான்ஷியல் பாசிட்டிவ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஏர்டெல், சொமாட்டோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிலேட்டட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் ஆட்டோவும் பாசிட்டிவ். ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ளாட் பாசிட்டிவில் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கும் பாசிட்டிவ். நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், ஐடி ஐடிசி இந்த மாதிரி டெக் மஹிந்திரா எல்லா ஐடி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன் தான். ஐடி செக்டராக இன்றைக்கி டவுனு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் 1.5% மேலே டவுன் ஆகிருக்கு இன்றைக்கி. டிசிஎஸ் 0.69% டவுனு. டிசிஎஸ் வந்து நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் வருது. கன்சிடரேஷன் இப்போது நல்ல ரேஞ்சில் கன்சிடரேஷன் பண்ணலாம். இப்போ கன்சிடர் பண்ணுறவங்க டிசிஎஸ்ஸை கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் வைஸ் செக்டார் வைஸில் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ நெகட்டிவ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி எனர்ஜி வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி மெட்டல் பாசிட்டிவ், நிஃப்டி ரியாலிட்டியும் பாசிட்டிவ், நிஃப்டி ஆயில் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் இன்றைக்கி வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிருக்கு. பாருங்கள், நிஃப்டி ஃபார்மா வந்து 0.5% மேலே டவுனு, நிஃப்டி ஐட்டும் அதே மாதிரி டவுன், நிஃப்டி ஆட்டோவும் டவுனு, நிஃப்டி ஹெல்த் கேரும் டவுனு. இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் கம்பெனி நியூஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயில் ரயில் செக்டர்ஸ் வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 8% நிறைய செக்டர்ஸ் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து நிறையா பர்சன்டேஜ் வந்து அப் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மணிப்பூரில் வந்து 8500 crore ஒர்த் ரயில்வே லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து இன்றைக்கி ரயில்வே செக்டர்ஸ் வந்து ஹெவி அப்வர்ட் மூமெண்ட்ஸில் கொடுத்துருக்கு. பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக. ஏற்கனவே வந்து நிறையா இந்த கம்பெனிஸில் வந்து வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. நம்ம இப்போதைக்கு கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்லை, அதனால் வெயிட் பண்ணலாம். கன்சிடரேஷன் ரேஞ்சில் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். இந்த ரயில்வே செக்டர்ஸ்லாம் ஆர்விஎன்எல், இருக்கான், ரெயில்டெல் இது எல்லா கம்பெனிஸும் வந்து ஒரு ப்ரீமியம் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து வேல்யூஷன் லெவலில் இல்லை, அதனால் நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்டரும் இன்றைக்கி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து டிஃபென்ஸ் செக்டரும் 2 lakh crore ஜெட்டு இன்னோஸில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஜெட்டு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வந்து எல்லா செக்டர்ஸுமே ஹெச்ஏஎல், கொச்சின் ஷிப்யார்ட், பிஎம்எல், அதர் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு 10% வரைக்கும் வந்து ரேலி ஆகிருக்கு. நிறையா டிஃபென்ஸ் செக்டர் இதை பேஸ் பண்ணி டிஃபென்ஸ் செக்டர் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ்லி ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்து இன்னோஸில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இந்தியாவிலே. 2 lakh crore ஒருத்தரோட டிஃபென்ஸ் 114 ஜெட்ஸை வந்து இந்தியாவிலே மேடின் பண்ண போகிறாங்க. அதனால வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் ட்ரேடாக இருக்குது இன்றைக்கி டிஃபென்ஸோட டிஃபென்ஸோட பங்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ராடிகோ பைத்தான், இந்த சரக்கு கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 3-5% வரைக்கும் பாசிட்டிவ்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ராடிகோ பைத்தான், அலைட் பிளண்டர்ஸ் பார்த்திங்கன்னா 3%க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஜெஃப்ரிஸ் வந்து இந்த செக்டர்ஸில் வந்து புல்லிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி பாசிட்டிவ்லி ட்ரேட் ஆகிருக்கு. ராடிகோ பைத்தான், அலைட் பிளண்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா ராடிகோ பைத்தான் வந்து ஒரு ப்ரீமியம் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்ட் என்ட்ரி லெவலில் நம்ம வெயிட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு 10-15% கரெக்ஷன் இருக்குன்னா அப்போ என்ட்ரி கொடுக்கலாம் இந்த செக்டர்ஸில். இப்போதைக்கு வேல்யூவேஷன் லெவலில் எதுவும் என்ட்ரி லெவலில் இல்லை, அதனால் வெயிட் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. ராடிகோ பைத்தான் ஸ்லோவாக என்ட்ரி ஒன்றா கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இது, அதனால் என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவிஸ் லேபு ஹூ ஒன்ஸ் சாயில் எஃப் அமாங் ஜெஃப்ரிஸ் டாப் பிக்ஸ். ஜெஃப்ரி வந்து இந்த 3 கம்பெனிஸ்க்கு வந்து டாப் பிக் கொடுக்குறாங்க ஃபார்மா செக்டர்ஸ்லேருந்து. லாரஸ் லேப் வந்து ஸ்டில் அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. அதனால் லாரஸ் லேப் இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. இந்த 3 கம்பெனிஸை வந்து டாப் பிக்ஸ் ஃபார்மா செக்டரில் ஜெஃப்ரிஸ் பொறுத்த வரைக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து லாரஸ் லேபும் நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிருக்கு. டிவிஸ் லேபு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகுது. கோகான்ஸ் வந்து நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி இப்போதைக்கு பிக் பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க ஜெஃப்ரி ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி பயோகானோட ஷேர் பார்த்தீங்கன்னா 2% வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங் வால்யூம்
செல்லிங் நிறைய இருக்கனால 2% வந்து இன்னைக்கு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆயிருக்கு பயோகான். நெக்ஸ்ட் வந்து சக்தி பம்ப். சக்தி பம்ப் வந்து இன்னைக்கு 7% வந்து ரேலி ஆயிருக்கு. எதனாலன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட இருந்து. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலேருந்து பம்ப் ஒரு பெரிய ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 347 crore ஆர்டர் வின் பண்ணியிருக்கனால இன்னைக்கு வந்து ஸ்டாக் நல்லா ரேலி ஆயிருக்கு சக்தி பம்ப்ஸ். இது வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. இப்போதைக்கு ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்குது, என்ட்ரி கொடுக்கலாம் சக்தி பம்ப்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து 66,000% ரேலி இன் 5 இயர்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஒரு 1 lakh போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து 66 crore இருக்கும் 5 இயர்ஸில். இது வந்து ஸ்மால் கேப் செக்டரோட ஸ்மால் கேப், அது தட் இஸ் அ பென்னி ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக் வந்து அந்த கம்பெனி பேர் வந்து இன்டெகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போதைக்கு என்ட்ரி நம்ம கொடுக்குறது நம்ம வேஸ்ட். என்ன ஆல்ரெடி ஒரு நல்ல மல்டி பேக்கர் கொடுத்துச்சு, இதுக்கப்புறம் மல்டி பேக்கர் கொடுக்காது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாக் பிடிச்சாவே நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், மல்டி பேக்கராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிக்சன் டெக்னாலஜிஸ். டிக்சன் டெக்னாலஜிஸ் அட்டுல் லால்னா சொல்கிறாரு, எம்டி அண்ட் சிஇஓ. அவங்களோட கம்பெனி ரெவன்யூ வந்து 200% வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால டிக்சன் டெக்னாலஜி இவங்க பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ், எல்லா மொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங் இவங்க தான் பண்ணுறாங்க. அதனால வந்து ஒரு 100% அவர் சொல்கிற மாதிரி க்ரோ ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஹையர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த டிக்சன் டெக்னாலஜி பிடிக்கிறது நல்லதில்லை. ஒரு சப்போஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேஞ்சில் வந்தால் நம்ம அப்போ கன்சிடர் பண்ணலாம். டிக்சன் டெக்னாலஜிஸில் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 to 15% கரெக்ஷன் வந்தால் அப்போ வந்து டிக்சன் டெக்னாலஜிஸை நம்ம கன்சிடரேஷன் ரேஞ்சில் வரும், அப்போ வந்து கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம் டிக்சன் டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் வந்து கேஆர்பிஎல் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து குவிட் பண்ணியிருக்காரு கம்பெனிலேருந்து. எதனாலனா கவர்னன்ஸ் சரியில்லை, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்னால அவர் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால வந்து ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு கிராஷ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல கிராஷ். எத்தனை பர்சன்ட்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10% கிட்ட இன்றைக்கி வந்து ட்ராப்பு கேஆர்பிஎல் ஸ்டாக்கு. எதனாலனா இவர் வந்து எக்ஸிட் ஆகிட்டார், கவர்னன்ஸ் சரியில்லை, இண்டிபெண்ட் டைரக்டர் வந்து கவர்னன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டார். அவர் வந்து மேனேஜ்மெண்ட் கூட இஷ்யூஸு, மேனேஜ்மெண்ட் ஓப்பனாக இல்லை, ப்ளஸ் எல்லாம் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு அவர் சம் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு செபிக்கு. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஸ்டாக் 10% வந்து கிராஷ் ஆகிருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூசர் இவங்க. இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு கிராஷ் ஆகிருக்கு. நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் வருமா அப்படின்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் இன்னும் கிராஷ் ஆகிட்டே இருந்ததுன்னா அப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குமான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு இன்றைக்கி வந்து ஃப்ளாட் நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிருக்கு. 10 ரூபா குறைஞ்சிருக்கு. 22 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 10 ரூபா குறைஞ்சிருக்கு. 8 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அதே வந்து 81 ரூபா வித்தவுட் டேக்ஸு. ஒரு சவரனுக்கு வந்து 81,000 ரூபா நமக்கு வந்து இப்போ வித்தவுட் டேக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி செக்டாரில் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் அதர் ஐடி ஸ்டாக் வந்து இன்றைக்கி 2% வந்து நெகட்டிவ் எல்லாம் ட்ரேட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஃபெட் ரேட் கட்டு இந்த பேசிஸ்லாம் இந்த வீக் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து ஐடி செக்டார் வந்து இந்த ஒரு நல்ல டவுன் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் மட்டும்தான் ஒரு நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்குது. கன்சிடர் பண்ணுறவங்க டிசிஎஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பென்னி ஸ்டாக் பார்த்தோம்னா அவான்ஸ் டெக்னாலஜிஸ் இன்றைக்கும் வந்து அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆயிருக்கு. 2% அப்பர் சர்க்யூட் ஹிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 162 டேஸில் 4 டைம்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. சப்போஸ் நம்ம 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 0.52. அதை வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் அப்போ ஒரு 1 lakh போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட ரேட் வந்து 4,48,000 இருக்கும். கிட்டத்தட்ட 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது இந்த ஸ்டாக்கில்.
இந்த மாதிரி ஒரு மல்டி பேக்கர் பிடிச்சோம்னாவே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முக்கியமான நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.